வெல்கம் பேக் டு Tuttifrutti குக்கிங். இன்றைக்கி அகத்தி கீரை பருப்பு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப குயிக்காக செய்யலாம். இதுக்கு ஒரு கட்டு அகத்திக்கீரை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் துவரம் பருப்பு கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய், தேங்காய் துருவல், ஜீரகம், பூண்டு, பெருங்காய பொடி. இப்போ இந்த கீரையை கொஞ்சம் குட்டி குட்டியாக சிசரில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும், நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இதை நான் குக்கரில் தான் சீக்கிரமாக செய்ய போகிறேன். இப்போ ஜாரில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும், சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருந்த பூண்டு பல், காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் சேர்த்துப்போம். இதை மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் ஊற வச்சுருந்த பருப்பு சேர்த்துப்போம். தண்ணியெல்லாம் விடாண்டா. துவரம் பருப்பு தான் நான் 100 கிராம் எடுத்திருக்கேன், அது சேர்த்துப்போம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, அதையும் அதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த கீரை அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது மரத்தில் உள்ள கீரை, அதனால் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஆனால் இது டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்ச விழுதையும் அதில் சேர்த்துப்போம். கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஜாரில் கழுவி சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் தண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை லிட்டை மூடி 2 விசிலுக்கு வச்சு உடனே எடுத்துடணும். இது ரொம்ப குயிக்காக எல்லாம் ஈவனாக குக் ஆகிருக்கும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ஒரு கொஞ்ச நேரம் விட்டுட்டு உடனே ஓப்பன் பண்ணிட்டேன். அப்போ இப்படி தான் இருக்கும். பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு, கீரையும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இந்த அகத்திக்கீரை குடல் புண்ணெல்லாம் சரியாக்கும், ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது 2 பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, அதையும் போட்டு வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்த பருப்பு, கீரை அதை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ அந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலம்பி இதில் சேர்த்துக்கலாம். கூட்டு இது திக்காக தான் இருக்கும். இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். நமக்கு சூப்பரான ஹெல்தியான அகத்திக்கீரை கூட்டு ரெடி ஆயிரும். இது கசப்பே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அதுக்கு தான் பருப்போடு சேர்த்து அவிய வச்சது. கசப்பு ஒரு சொட்டு கூட இருக்காது. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அகத்திக்கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பத்தியம் சொல்லிட்டு மருந்து சாப்பிட்றவங்க மட்டும் இதை சேர்த்துக்க மாட்டாங்க, மற்றவங்க எல்லாரும் சேர்த்துக்கலாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. மறக்காமல் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்மளோட அகத்திக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அகத்திக்கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்தியானது. ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம அகத்திக்கீரை கூட்டு சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.